ஸோ இந்த வீடியோவில் கூட நம்ம இன்டர்நெட் ப்ரோட்டோகாலோட லேட்டஸ்ட் வெர்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ IPv6 it is designed by IETF standard Internet Engineering Task Force. ஸோ ஓகே, ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா IPv6 இஸ் நாட் பேக்வேர்ட் கம்பேட்டபிள். அதாவது ஒரு ப்ரீவியஸாக இருந்த டெக்னாலஜியோட சம்மந்தம் இல்லாமல் முழுவதுமாக ரீடிசைன் பண்ணப்பட்ட ஒரு டெக்னாலஜி. ஓகே, ஸோ ப்ரீவியஸ் வெர்ஷனோட அலைன் பண்ணி இதால் ஒர்க் பண்ண முடியாது. ஸோ லார்ஜர் அட்ரஸ் ஸ்பேஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 4 times மோர் பிட்ஸ் இது வந்து ப்ரொவைட் பண்ணுது IPv4 விட. ஓகே, ஸோ இதனால் மெனி டிஜிட்ஸ் வந்து ஐபி அட்ரஸில் கொடுக்க முடியும். ஸோ 3.4 into 1038 டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ் இதால் ப்ரொவைட் பண்ண முடியும். தென் சிம்பிளிஃபைட் ஹெட்டர், இது என்ன பண்ணுது, ஹெட்டரில் அன்னெசரி இன்ஃபர்மேஷன் எல்லாமே எண்ட் ஆஃப் த ஹெட்டருக்கு வந்து மூவ் பண்ணிடுது. ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒன்லி நெசசரி இன்ஃபர்மேஷன் வில் பி டிஸ்பிளேட். ஸோ எண்ட் டு எண்ட் கனெக்டிவிட்டின்னு பார்த்தோன்னா IPv6 நெட்வொர்க்கோட கனெக்ட் ஆகிருக்க எல்லா ஹோஸ்ட் டிவைசஸும் ஹோஸ்ட் டு ஹோஸ்ட் கனெக்ட் பண்ணிக்கலாம், ஒன் டு ஒன் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, தென் auto configuration, it supports stateful and stateless mode of its host devices. அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ ஸ்டேட்ஃபுல் மோட் அப்படின்னா IPv6ஓட சில ஹோஸ்ட் டிவைசஸ் வந்து கனெக்ட் ஆக வருது அப்படின்னா அந்த ஹோஸ்ட்டுக்கு ஒரு டெம்பரரி ஐபி அட்ரஸ் கொடுத்து ஆத்தென்டிகேட் பண்ணி தென் V6ஓட கனெக்ட் பண்ணுறது. ஓகே, ஸோ இதே இது வந்து ஸ்டேட்லெஸ் அப்படின்னு எடுத்துட்டோன்னா எந்த ஆத்தென்டிகேஷனும் கிடையாது, ஆட்டோ கான்ஃபிகர் ஆயிரும், அவ்வளோதான். தென் ஃபாஸ்ட் ஃபார்வர்டிங் அப்படின்னு பார்த்தோன்னா சிம்பிளிஃபைட் ஹெட்டர் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ இட் மேக்ஸ் ஆல் த ரவுட்டிங் டெசிஷன் more faster அப்படின்னு சொல்கிறாங்க. தென் IPsec, இது வந்து it provides more security than the previous version. So no broadcasting. V6 வந்து ப்ராட்காஸ்டிங் சப்போர்ட் பண்ணலை. தென் என்ன சப்போர்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா மல்டி கேஸ்டிங் தான் சப்போர்ட் பண்ணுது டு கம்யூனிகேட் வித் மல்டிபிள் ஹோஸ்ட். தென் எனி கேஸ்ட் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோன்னா எனி கேஸ்ட் அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷல் அட்ரஸிங் மெத்தட் விச் இஸ் மெயின்லி யூஸ் ஃபார் ரவுட்டிங். ஓகே, ஸோ மல்டிபிள் குரூப் ஆஃப் இன்டர்ஃபேஸஸ்க்கு என்ன பண்ணிடுவாங்கன்னா சேம் ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த பர்டிகுலர் ரவுட்டர் எந்த நோடு வந்து எந்த டெஸ்டினேஷன் பக்கத்தில் இருக்கோ அதுக்கு டேட்டா பேக்கெட்டை சென்ட் பண்ணிடும். ஓகே, ஸோ இதனால் ரவுட்டிங் இன்னும் ஃபாஸ்டராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் மொபிலிட்டி, இப்போ ஒரு ஜியாகிரபிக் ஏரியாவில் நம்ம எந்த இடத்துல ரோமிங் ஆகிட்டே இருந்தாலும் சேம் ஐபி அட்ரஸோட நம்மளால் நெட்வொர்க்கோட கனெக்ட் ஆகிருக்க முடியும். தென் என்ஹான்ஸ் ப்ரையாரிட்டி சப்போர்ட், டிராஃபிக் கிளாஸ், ஃப்ளோ லேபிள், இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஹெட்டரில் ஃபிக்ஸ்டு ஹெட்டரில் இருக்க சில முக்கியமான லேபிள்ஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரவுட்டர்ஸ்க்கு எப்படி எஃபிஷியண்ட்டாக ப்ராசஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது சஜஸ்ட் பண்ணுது. ஓகே, ஸோ ஸ்மூத் ட்ரான்சிஷன் அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ இட் கேன் ப்ரொவைட் லார்ஜ் ஐபி அட்ரஸ் நம்ம ப்ரீவியஸாக பார்த்தோம். ஓகே, ஸோ it can produce globally unique IPs. Okay, so also header में பார்த்தீங்கன்னா less loaded ஆயிருக்கு. So routing activity will be much faster. ஓகே, ஸோ நம்ம இப்போ ப்ரீவியஸாக பார்த்தோம் என்னென்னா V4 and V6 வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட் அப்படின்னு. ஸோ கம்ப்ளீட்டாக V4லேருந்து V6 வந்து கம்யூனிகேட் பண்ணிட முடியாது. ஸோ இன்டர்மீடியட்டாக சில டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம கம்யூனிகேட் பண்ண முடியும். ஸோ வாட் ஆர் த டெக்னாலஜிஸ் we are going to யூஸ்? டியூவல் ஸ்டாக் ரவுட்டர். இந்த டியூவல் ஸ்டாக் ரவுட்டரில் பார்த்தீங்கன்னா இந்த ரவுட்டரோட இன்டர்ஃபேஸில் V4 and V6 இன்டர்ஃபேஸை வந்து இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ இந்த டயக்ராம் பாருங்கள், இதில் இந்த ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிறது தான் வந்து சர்வர். ஸோ இந்த சர்வரில் V4 and V6 போத் அட்ரஸ்மே வந்து கான்ஃபிகர் பண்ணியிருக்காங்க. தென் இது வந்து டியூவல் ஸ்டாக் ரவுட்டர். தென் இந்த நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா V4 and V6 நெட்வொர்க். ஓகே, ஸோ இந்த நெட்வொர்க்கோட சில ஹோஸ்ட் டிவைசஸ் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சர்வர் டியூவல் ஸ்டாக் ரவுட்டர் மூலமாக V4 and V6 ரெண்டோட கனெக்ட் ஆகிருக்க ஹோஸ்டையுமே வந்து கம்யூனிகேட் பண்ண முடியும். ஸோ இந்த டியூவல் ஸ்டாக் ரவுட்டர் வந்து ஒரு மீடியமாக ஆக்ட் பண்ணுது. தென் டனலிங், இப்போ பார்த்தீங்கன்னா 2 நெட்வொர்க் இருக்குது. 2 நெட்வொர்க் நடுவில் நம்ம யூசர் டேட்டா பாஸ் பண்ணும்போது இன் பிட்வீனாக அன்னோன் அதாவது அன்ஆத்தரைஸ்டு நெட்வொர்க்ஸ் வழியாக சில டேட்டா வந்து பாஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ விச் இஸ் இன்செக்யூர்டு. ஸோ இந்த இன்டர்நெட் பார்த்த வந்து இன்டர்மீடியட் பார்த்து நம்ம என்ன சொல்கிறோம், டிரான்சிட் நெட்வொர்க் அப்படின்னு சொல்கிறோம். இந்த டயக்ராம் பாருங்கள். ஸோ இப்போ 2 V4 நெட்வொர்க் இருக்குது. தென் இப்போது நடுவில் பாஸ் ஆகிற டிரான்சிட் நெட்வொர்க் வந்து அன்ஆத்தரைஸ்டாக இருக்கலாம். ஓகே, ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா V6ஆக இருக்குது. ஸோ நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. சிம்பிளாக அந்த இடத்துல டனல் மட்டும் நம்ம போட்டோன்னா 2 நெட்வொர்க்கோட கனெக்ட் ஆகிருக்க ஹோஸ்டையும் நம்மளால் ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணிக்கிற முடியும். தென் NAT அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் அட்ரஸ் ட்ரான்ஸ்லேஷன் ப்ரோட்டோகால் ட்ரான்ஸ்லேஷன் எனேபிள் டிவைஸ். ஓகே, ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ட்ரான்ஸ்லேட் பண்ணி ரெண்டு நெட்வொர்க்ஸையும் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போது V6 அண்ட் V4 நடுவில் வந்து NAT எனேபிள் கொடுத்துருக்காங்க. இப்போ V4 ஹோஸ்ட்லேருந்து சில ரெக்வஸ்ட் பேக்கெட்ஸ் வந்து சென்ட் பண்ணுது V6க்கு அப்படின்னா V6ஆல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ அந்த NAT எனேபிள்டு என்ன பண்ணுது அப்படின்னா V4ஓட ஹெட்டரை ரிமூவ் பண்ணிவிட்டு V6 ஹெட்டரை ஆட் பண்ணி இந்த நெட்வொர்க்குக்கு பாஸ் பண்ணுது. தென் இப்போ V6 ஏதாவது ரெஸ்பாண்ட் பண்ணுது அப்படின்னா இது என்ன பண்ணுது, எகெயின் V6 ஹெட்டரை ரிமூவ் பண்ணிவிட்டு V4 ஹெட்டரை ஆட் பண்ணி இங்கே வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணுது. அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் வந்து IPv6 1 minute அட்ரஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 128 பிட்ஸ் அட்ரஸ் ஸ்பேஸ் வந்து இதால் ப்ரொவைட் பண்ண முடியும். ஸோ இது எப்படி டிஸ்பிளே ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 816 பிட்ஸ் பிளாக்ஸாக வந்து டிஸ்பிளே ஆகுது. ஸோ இந்த எக்ஸாம்பிளில் பாருங்கள், ஒரு பிளாக் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 16 பிட்ஸ் இருக்குது. இதே மாதிரி 8 பிளாக்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ அப்போ எப்படி இருக்குன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஒரு பிளாக்கை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஹெக்ஸாடெசிமலே எழுதுறாங்க. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு 4 நம்பர்ஸ் எடுத்துக்கோங்க. 0010 ஹெக்ஸாலே எடுத்திருக்காங்க. 8421 கோடு வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். சரியா? ஸோ 2001. ஓகே, ஸோ ஒரு கோலன் மட்டும்தான் ஸ்பிளிட் அப்புக்கு யூஸ் பண்ணுறாங்க. தென் இதே மாதிரி செக்மெண்ட்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ இதை எகெயின் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா லீடிங் ஜீரோஸை டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ண 0068 அப்படின்னா அந்த லீடிங் ஜீரோஸ் டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு 68 மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ மோர் சிம்பிளிஃபைடு ஹெட்டர்ஸ் வந்து அட்ரஸ் ஸ்பேஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. தென் ஹெட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிக்ஸ்டு ஹெட்டர் கண்டிப்பாக இருக்கணும். தென் ஆப்ஷனலாக இருக்க வேண்டியதான் எக்ஸ்டென்ஷன் ஹெட்டர். இது இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். ஓகே, ஸோ ஃபிக்ஸ்டு ஹெட்டரில் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். ஆல் தி இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் ஆஃப் ரவுட்டர் இதில் இருக்குது. எக்ஸ்டென்ஷன் ஹெட்டரில் பார்த்தீங்கன்னா ரேர்லி யூஸ்டு இன்ஃபர்மேஷன் தான். ஓகே, அது பார்த்தீங்கன்னா இட் ஹெல்ப்ஸ் ரவுட்டர்ஸ் இன் ஹேண்ட்லிங் அ பேக்கெட் ஆர் ஃப்ளோ. ஓகே, ஸோ இது வந்து இந்த எக்ஸ்டென்ஷன் ஹெட்டர் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு ஹெட்டருக்கும் அப்பர் லேயர் ஹெட்டருக்கும் இன் பிட்வீனில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது பாருங்கள் ஃபிக்ஸ்டு ஹெடரோட டயக்ராம். இதில் இருக்க ஃபீல்ட்ஸ்லாம் பாருங்கள், டிராஃபிக் கிளாஸ், ஃப்ளோ லேபிள்லாம் நம்ம ப்ரீவியஸாக பார்த்தோம். ஓகே, ஸோ வந்து இந்த ஃபீல்ட்ஸ் எல்லாமே நீங்கள் 1 by 1 எக்ஸ்பிளைன் பண்ணணும் இந்த டயக்ராம் போட்டு. தென் எக்ஸ்டென்ஷன் ஹெட்டர்ஸ் பார்த்துக்கோங்க. RFC 2460 அப்படின்ற ஸ்டாண்டர்ட் இந்தந்த எக்ஸ்டென்ஷன் ஹெட்டர்லாம் இருக்கலாம். ஓகே, நான் ஆல்ரெடி சொன்னேன் எக்ஸ்டென்ஷன் ஹெட்டர்ஸ் எல்லாமே ஆப்ஷனல் தான். ஓகே, ஸோ இந்தந்த ஹெட்டர்ஸ்லாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதோட ஹெட்டர் வேல்யூ என்ன, டிஸ்கிரிப்ஷன் என்னன்னு சொல்லி இந்த டயக்ராமில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த எக்ஸ்டென்ஷன் ஹெட்டர் கூட என்ன ஆர்டரில் இருக்கணும், என்ன சீக்வன்ஸில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ தென் இந்த டயக்ராம் பாருங்கள். IPv6 ஒரு ஃபிக்ஸ்டு ஹெட்டர் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் இதோட என் பாயிண்ட் பார்த்திங்கன்னா எக்ஸ்டென்ஷன் ஹெட்டரோட வந்து கனெக்ட் ஆகிருக்கு. தென் இப்போ இன்னொரு எக்ஸ்டென்ஷன் ஹெட்டர் இருக்குது அப்படின்னா இதோட என் பாயிண்ட் இன்னொரு இதோட கனெக்ட் ஆகிருக்கு நெக்ஸ்ட் எக்ஸ்டென்ஷனோட. தென் லாஸ்ட் பார்த்திங்கன்னா அப்பர் லேயர் டேட்டாவோட கனெக்ட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இதுதான்